நாம் அன்றாடம் வணங்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னம்மா பிள்ளையாருக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறாங்க, எல்லா மரத்தடியிலையும் பிள்ளையார் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு வரமாட்டாளா, நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோமான்னுட்டு உட்காந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு கிண்டலாக எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க. பிரபஞ்சத்தில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. தேவலோகத்தில் திருமணம் நடக்கும்பொழுது அந்த திருமணத்தை பார்த்து வருத்தமாக விநாயகர் நமக்கும் கல்யாணம் ஆகாதா அப்படின்னு நினச்சி வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கும்பொழுது பிரம்மதேவர் தன்னுடைய சக்தியால் சித்தி புத்தின்னு சொல்லி 2 பெண்களை உருவாக்கி அந்த பெண்கள் 2 பேரையும் விநாயகருக்கு திருமணம் முடித்து வைத்து அதில் சித்தி தேவியுடைய மகனா க்ஷேமமும் புத்தி தேவியுடைய மகனா லாபமும் பிறந்தாங்கங்க. பொதுவாக க்ஷேமமாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நல்லா நடக்கணுன்னா லாபமாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இந்த க்ஷேமம் லாபம், க்ஷேம லாபம் அப்படிங்கிறது அதுதாங்க அர்த்தம். வடநாட்டிலெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. க்ஷேம லாபம் அப்படின்னெல்லாம் சொல்லி ஆசீர்வதிப்பாங்க. இது நாள் வரைக்கும் இந்த தகவல் யாருக்கும் தெரியல அப்படின்னா இதன் மூலியமாக, இந்த காணொளி மூலியமாக இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் விநாயகருடைய அருளாலையும் அவர்களுடைய பிள்ளைகளான க்ஷேமம் லாபம் இது 2ம் நம்ம வீட்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, நாம் இருக்கிற இடங்கள்லேயும் சரி நல்ல விதமாக வியாபித்து நம்ம வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளிக்கணும், க்ஷேம லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆதிமுகத்தோடு நம்ம வணங்கி நல்லபடியாக வாழ்வோங்க. ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி போற்றி.